ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்ன பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியை அடித்து சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்குறோம். இப்போ அது கூட என்ன சேர்த்துக்கணும்னா மசாலா சேர்த்திக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா நான் செக்கில் ஆட்டிட்டு வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா நரன்னு இருக்குது. அப்படியே வந்து மிக்சியில் போட்டால் நரன்னு இருக்குது, நைஸாக இருக்காது. நான் ஏற்கனவே போட்டு பார்த்துட்டு நைஸாக வரல. அதனால் இங்கே நம்ம கரூரில் பார்த்திங்கன்னா நான் செக்லேயே ஆட்டிக்குவேன். செக் இருக்கிறனால கோயம்புத்தூர் வந்து மிக்சியில் தான் போட்டாகணும். ஏன்னா செக் அங்கே இல்லை, மாடி வீடுங்கிறனால. பாருங்கள், அது மேலே செக்கில் போட்டு ஆட்டினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். தாளிப்பு இதுக்கு கொஞ்சம் தாளிப்புக்கு, ஏன்னா கையில் செல்லு இருக்கிறனால வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால என்னால் கையில் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால் அப்படியே சாய்ச்சிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து எப்போவுமே கையில் தான் அள்ளணும். மகாலட்சுமி கையை தொட்டு கையும் உப்பும் நம்ம நம்ம உடம்பு உறவாடும் போது நமக்கும் அந்த மகாலட்சுமிக்கு இருக்கிற பந்தம் வந்து நீடிக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி நான் வந்து கையில் அள்ளியிருக்கேன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் செய்ய போகிறோம். அதனால் வந்து நான் கரண்டியில் அள்ளியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி மட்டன் சிக்கன் செய்யும்போது நம்ம இது மாதிரி கரண்டியில் அள்ளிக்கலாம். அதனால் தப்பு இல்லை. மற்ற நாள் வந்து கையில் தான் அள்ளி போடணும். போட்டுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் பார்த்திங்களா? செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நாங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த நல்லெண்ணெயை பாருங்கள், இதுக்கு ஊற்றிக்கலாம். எதுக்கு தெரியுமா? நெஞ்சு சளி போகிறதுக்கு நாட்டுக்கோழிக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து இப்படி இப்போ எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம கலக்கிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து நம்ம கையில் கலக்கணும். இப்போ பாருங்கள், கையை வச்சு நம்ம கலக்கிக்கலாம். கையில் வச்சு கலக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா சிக்கன்லேயும் வந்து சேரும். இப்போ வந்து எல்லா பக்கம் பரண்ட மாதிரி பரட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன வேணும்னா இதுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். செக்கில் ஆட்டி தான் கொண்டு வந்து வச்சுருக்கிற தண்ணி. இந்த தண்ணியை இப்படி சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து இப்படியெல்லாம் சைடெல்லாம் ஒழுங்கு பண்ணிடணும். ஒழுங்கு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து வச்சு வேக வச்சிடலாம். ஓகேங்களா? கொஞ்சம் கையை கழுவிக்கலாம், ஏன்னா லைட்டர் தொடணும். இப்போ பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கையை கழுவிட்டேன். இப்போ தூக்கி ஒரு வயலே தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இது என்ன ஆகுது, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். கோழி குழம்பு நல்லா வேகிட்டு அப்புறம் வந்து தொட்டியில் ஊற்றி குடிச்சிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கோழி குழம்பு குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கோழி குழம்பு கூட்டி வச்சாச்சு. பாருங்கள், இது மாதிரி தான் கூட்டி வைக்கணும். இப்போத்த பிள்ளைங்கள கண்ணுங்களா அம்மா சொல்கிறேன் பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் செஞ்சுக்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.